மியூசிக் கற்றுக்கிறதால உங்கள் மெமரி பவர் ஜாஸ்தியாகும், ஃபோக்கஸ் ஷார்ப்பன் ஆகும்னு நம்புவீங்களா? அதுதான் உண்மை. ஆனால் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்நாடிக் மியூசிக்ன்றது வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதோ இல்லை பாடுறதோ மட்டும் இல்லை. அதில் ராகம், பாவம், தாளம்னு 3 விஷயம் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 1, பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. அடிப்படை சரளி வரிசை. இது சரிகம பதனிசா அப்படிங்கிறது ஸ்வரத்தோட டோனையும் உங்களுக்கு இயர் ட்ரைனிங்கையும் கொடுக்கும். எந்த ஸ்வரத்தை எந்த இதில் பாடணுங்கிறது இதில் நீங்கள் கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்பர் 2, நீங்கள் இனிஷியலாக பாடும்போது தாளம் சரியாக வராது. அதனால மெட்ரோனோம் யூஸ் பண்ணி அது மூலயமா கரெக்டான டைமில் பாடி பழகுங்க. 3வது, ஒரு நல்ல குருவை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க. ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கும் போது உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் பேஷன்ஸ், ப்ராக்டிஸ், டிசிப்ளின், இது 3 கற்று தருவாங்க. இது இசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறதுன்றது வெறும் டெக்னிக்கல் மாஸ்டரி மட்டும் கிடையாது. அதை மீறி கர்நாடிக் மியூசிக்னு ஒரு கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெண்டும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? அப்போது இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.